நீயா கட்டாரி வீசியது? ஆமா, எச்சரிக்கை செய்தேன். என்னை எச்சரிப்பதற்கு நீயா? உன்னை திருத்த உரிமையுடையவன், பெயர் நீலமலை திருடன். என்னை திருத்த உன்னால் முடியாது. அப்படியானால் பழி வாங்குவேன். பழியா? ஆம். என்னையா? ஆமா, உன்னால் சீரடியும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு பிரதிநிதியாக இருந்து உன்னை பழி வாங்கிய தப்பிவிட்டான் கோழை. அஞ்சப்பா, நீலமலத்திரடன் நம்மை பழிவாங்க திட்டம் போட்டு திரிகிறான். ஆனால் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்களை அவன் அம்பலப்படுத்த முன் அவனை அயோக்கியன் என்று நாம் நிரூபித்து விட வேண்டும். அதற்காக இன்று முதல் நீங்கள் எல்லோரும் நீலமலத்திரடன் பெயரை சொல்லி கொள்ளை, கொலை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். உங்களால் முடிந்தவரை அவனுக்கு கெட்ட பெயர் உண்டாக்குங்கள். நாங்க யார் தெரியுமா? நீலமலத்திரடன் கூட்டம். நீலமலத்திரட ஆளுங்க எங்களை கொள்ளையடிச்சுட்டாலும் ஊருக்குள்ள போய் சொல்லுங்க. ஒரு நயவஞ்சக கூட்டம் நம்முடைய பேரை சொல்லி அக்கிரமம் செய்துட்டு வருது. அந்த கூட்டத்தை ஒழிச்சு நாட்டில் இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். அதோடு நமக்கு ஏற்பட்டிருக்கும் கெட்ட பேரையும் ஒழிக்கணும். இப்பொழுதே புறப்படுகிறோம். எப்பொழுதும் தயாராயிருங்கள். சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன். அப்பொழுது உங்கள் கைவரிசையை காட்டினால் போதும். கண்ணே, என் செல்வமே, என் கண்ணே, ராஜாவே, என் குழந்தை சட்டை, என் குழந்தை சட்டை இங்க எப்படி வந்த? ராஜாவே, கண்ணே, என் செல்வமே, உன் ஆசை முகத்தை பார்க்க வந்த எனக்கு இந்த பாழும் காட்சிதானா கிடைக்கணும்? நாடிழந்த ராஜா தலையிலே இருந்து நழுவி விழுந்த கிரீடம் போல உன் பட்ட உடம்பிலே போட்டிருந்த இந்த சட்டையும் பரிதாபமா கிடைக்குது. கண்ணே, கண்ணே, அழுக்காகி போச்சுன்னு களை தெரிஞ்சிட்டியா? இல்லை, ஒருவேளை நீ இல்லை, இருக்காது, இருக்காது, இருக்கவே இருக்காது. ராஜாஜி, மரகதா, இது நம்ம குழந்தைங்க. தெருவுல யாரு போனாலும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பின்னாலேயே போகுது. அவங்க அம்மா ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆகுது. அந்த ஏக்கத்துல தான் அப்படி பண்ணுது. ஏமா, நீ ரோட்ல யாரையும் நடக்க விட மாட்டேன் போட்டிருக்க. மரகதா, போய் சொக்கியோட விளையாடு போ. சட்டி மாட்டு விளையாடுவோம்.
திரும்பி போ. நான் இந்த பாவத்துல காலை வைக்கிறேன்னா ஒரு பையன் எதிர வரக்கூடாது. வந்ததும் கிடையாது. போயிடு. கோழைங்க அப்படி செய்திருக்கலாம். அவ்வளவு நெஞ்செழுத்தமாடா உனக்கு? பிழைச்சிட்டு போ. உன்னை கொல்ல எனக்கு மனம் வரவில்லை. மனசை கல்லாக்கி கொள்ளும், அதுக்கப்புறம் என்ன கொல்லும். கொல்லும். தம்பி, நீ யாரப்பா? நான் ஒரு அனாதை. இந்த சின்ன வயசுல இவ்வளவு வீரமா சண்டை போடுற நீ என் மகனா இருந்தா, தகப்பன் ஒரு வீரன், மகன் ஒரு வீரன் என்று உலகமெல்லாம் போற்றுமே. இவ்வளவு நல்லவரா இருக்கிற நீங்க ஏன் வலிய சண்டைக்கு வந்தேன்னு கேக்குறியா? சொல்றேன். நாகப்பன் என்ற ஒரு அயோக்கிய நாட்டு மக்களை கொடுமைப்படுத்திட்டு வர்றான். அவனுடைய அக்கிரமத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு வீரனை தேர்ந்தெடுக்கவே நான் இங்க இருந்து வர்றேன். பாலத்துல யார் வந்தாலும் திரும்பி போன்னு சொல்லுவேன். அவங்களும் எனக்கு பயந்து திரும்பி போயிடுவாங்க. ஆனா நீ ஒருவன் தான் நியாயத்துக்கு போராடி என்னையும் அடக்கணும். நான் தேடிக்கிட்டு இருந்த லட்சிய புருஷன் நீதான். இன்னையிலிருந்து நீ என்னோட இருக்கணும். என் லட்சியத்துக்காக நீ பாடுபடணும். உங்க விருப்பப்படியே நான் நடந்து